குரூப் டி மொத்தம் 22,000 வேகன்சி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஜனவரி 21லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆன்லைனில் February 20 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீடியோ போடுவோம். இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு நீங்கள் இன்கேஸ் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை நான் டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் வந்து 18 வயசு ஆயிருக்கணும் க்ரைட்டீரியா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆராக இருந்தீங்கன்னா ஒரு 33, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 22,000 வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. சதர்ன் ரயில்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000+ வேகன்சி இருக்குது. இது பல்க் வேகன்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பல்க் வேகன்சி தான். பட் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட எக்கச்சக்கமான வேகன்சிலாம் வந்திருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 62,000 வேகன்சி கிட்ட வந்தது. அதுக்கப்புறமா வந்து 2018 62,000 வேகன்சி கிட்ட வந்தது. 2019 1,03,000 வேகன்சி வந்தது இதே குரூப் டி. அதுக்கப்புறம் 2024 32,000 வேகன்சி வந்தது. பட் இந்த வருஷம் 2025க்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 22,000 வேகன்சி வந்திருக்கு. ஏன்னா இப்போ இயர்லி வேகன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்தோட வேகன்சியை வந்து சேர்த்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து விட்றாங்க. ஸோ அதனால் வேகன்சி வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இதுவுமே நல்ல வேகன்சி தான். இதுக்கப்புறம் போக போக இன்னுமே குறைய கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஸோ இருக்கிறத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பல்காக வேகன்சி விடும் போதே கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக 65 to 70 போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ பட் டிகிரி லெவல் ஜாபெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல வேகன்சி தான். மைண்டில் வந்து அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் இப்போத்துலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி என்டிபிசி படிக்கிறவங்க எல்லாருமே இதை எழுதுவாங்க. டிகிரி லெவல் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே எழுதுவாங்க. 2 டிகிரி முடித்தவங்க எழுதுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து இப்போத்துலேருந்தே பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற டேட்லாம் முடிஞ்சதுன்னா ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. அதே மாதிரி போன வருஷம் அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ கரண்ட்டில் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த குரூப் டி எக்ஸாமில் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி குரூப் டி 2024 நோட்டிஃபிகேஷனில் இப்போ எக்ஸாம் எழுதினவங்க நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ நம்ம பசங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் படிப்பேன் இருக்காதீங்க. இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரிலனா நானே வந்து புக்ஸ்லாம் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து புக்ஸ்லாம் டேக் பண்ணது தெரியும். வீடியோ லென்த்தாக போகுது, அதனால் ஒவ்வொன்றா சொல்ல முடியாது சரிங்களா? ஸோ யூடியூப்பில் பாருங்கள், ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் தேவைன்னு தெரியும். இல்லை எனக்கு வந்து நான் இனிஷியலாக புதுசாக படிக்கிறேன், எனக்கு ஜென்ரலாக புக்கை வச்சு எப்படி ப்ராப்பராக கவர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய் நம்மளோட ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஆர்ஆர்பி குரூப் டி கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதில் வந்து கிளாஸஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும் சரிங்களா? கம்ப்ளீட் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, ஸ்டாட்டிக் ஜிகே சரிங்களா? அது இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் மெயினாக உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் எப்படி ஆன்லைன் டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து முதல்ல ஃபோனில் வந்து டெமோ பார்த்துட்டு ஃபோனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா லேப்டாப் லிங்க்கும் அனுப்புகிறேன் சரிங்களா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை பை, டேக் கேர்.